ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வைஷூஸ் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி நான் அவளுக்கு என்னென்னலாம் சர்ப்ரைஸ் தரேன் அதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கேக் வந்து நானே தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மேலே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து ஏதாவது ஸ்டிக்கராட்ட ஒட்டலான்னு சொல்லிட்டு என் பழைய போன வருஷத்தோட நோட்ஸ்லேருந்து பேப்பர்ஸ்லாம் கிழித்து இந்த இடத்த ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கும் முன்னாடி வந்துட்டு எங்கள் அக்கா தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அக்கா ஷாக் ஆயிடுவா, நானாக இந்த வேலையெல்லாம் பார்த்தேன்ட்டு. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன். ஸோ இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேலையை துணி துவைக்கணும். துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. ஸோ இந்த எழுதிட்டு மீதியெல்லாம் இங்கே ஒட்டிகிட்ருக்கேன். அந்த ஹாப்பி பர்த்டே அபிராமி அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்ட போகிறேன். மீன்வாயில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேக் ரெடி பண்ண வந்துட்டேன். இது நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ அது 2 கேக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் கேக் கட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு மக் கேக்காட்ட பண்ணலான்னு பிளான் பண்ணி 2 பேட்டராக மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏரியாவையும் நாஸ்திப்படுத்தி இது வந்து தனியாக ஒரு மக்கில் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இந்த பாட்ஸ் டின்னில் பண்ணேன். இந்த தண்ணியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்ருந்தேன்னா, இப்போ இந்த இது எடுத்து உள்ளே வச்சு ஒரு எவ்வளோ நேரம் வேணும்னு தெரியல, ஒரு 10 or 30 minutes பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறேன். 45 minutes அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேகட்டும். இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இதுக்கு போய் ஒன்று இங்கே வைக்கலாம் பாத்திரத்தை. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஷாக், கேக் ஒன்றும் ரெடியே ஆகலை. அதுக்குள்ளே வந்து எங்கள் அக்கா வேறு வந்து சத்தம் கேட்டுருச்சு, அதான் வரான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். எல்லோரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். என்னடா இது ரியாக்ஷன் வீடியோ காணான்னு தானே பார்க்குறீங்க. அந்த நேரம்னு பார்த்து என் கை ஸ்லிப்பாகி வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ சாரி, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எங்கள் அக்கா எறும்பு மாடு அதுக்குள்ளேயே எட்டி பார்த்து சர்ப்ரைஸ்லாம் கெடுத்துட்டா. அதுக்கப்புறம் கேக்கு அவங்க ஒன்று பேக் ஆகிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், எங்கள் அக்கா கேக் கட் பண்ணிட்டா. இந்த பர்த்டே அவளுக்கு இப்படி தான் போச்சு. ஒன்றும் நீங்கள் நிறையா பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் காய்ஸ்.